164 இடங்களை வெற்றி பெற்று வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்கிறேன்? 6 மாத காலத்தில் மாற்றி காட்டினார். நான் எல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அந்த தலைவருடைய வரலாறு வேறு. இன்றைக்கும் சில பேர் நிற்கிறார்கள், வருவோம், வெற்றி பெறுவோம், உல்லாசமாக பயணம் வருவோம் என்று கனவு காண்கிறார்கள். கனவை தகர்த்தெறிகிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துவிடக்கூடாது. இயக்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன தெரிய போகிறது? இயக்கத்தை வேறுண்ட செய்தவர் புரட்சி தலைவர். கரூர் கூட்டத்தில் பேசுகிற போது 1975 நாங்கள் சிறு வயதில் இருக்கின்றவர்கள் அங்கே சென்றோம். இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஆலப்புறம் போல் நினைத்திருக்கும் என்றார். கூட்டத்தில் பேசுகிற போது 1 லட்சம் பேர் இங்கே திரண்டார்கள். அந்த தலைவருடைய வரலாறு இங்கே. புரட்சி தலைவர் நடந்தால் அது பேரணி, நின்றால் மகாநாடு. மறந்துவிடக்கூடாது. அந்த தலைவருடைய வரலாற்றுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். போன மாதம் நம்ம அங்கே புரட்சித்தருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை கொண்டாடினோம். இந்த மாதம் இந்த இயக்கத்துடைய ஆணிவேராக இருக்கிற நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலை அம்மாவுடைய நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தாயை மட்டும் தான் அம்மா என்று அழைப்போம். ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சித்தலை அம்மா மட்டும்தான். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், தாயுள்ளம் படைத்தவர், கருணை உள்ளம் படைத்தவர். புரட்சித்தலைவருடைய சோதனை வருகிற போது சோதனையை சாதனை படைத்தவர். 1984 புரட்சித் தலைவர்கள் அமெரிக்க திருநாட்டில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற போது இன்றைய அண்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார், நான் கட்டுமரமாக இருந்து அவருக்கு பணியாற்றுவேன், காலுக்கு செருப்பாக இருப்பேன் சொன்னார். ஆனால் மக்கள் மனமாறவில்லை. புரட்சித் தலைவர் மீண்டும் வந்தார். தமிழ் மண்ணிலே கால் வைக்கிற போது புரட்சித் தலைவர் அம்மா அவர் 511 கூட்டங்களிலே பேசி முடித்தார். 1984 தேர்தல் முடிவில் எப்படி வந்தது என்று சொன்னால், நம்முடைய கூட்டணியோடு 192 இடங்களிலே வெற்றி பெற்று வரலாற்றை படைத்தோம். இதெல்லாம் பல பேருக்கு மாற்றுக் கட்சிக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. வந்தார்கள், சென்றார்கள், வென்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை வீழ்த்துகிற காலம் 2026 என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்லுன்னு சொன்னால், கால மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காலத்தின் கட்டாயம். இங்கே பேசுகிறவர்கள் சொன்னார்களே, வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, குடிநீர் திட்டங்கள் உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்று எனக்கு முன்னாலே பேசினார். எதை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள்? கூட்டணி மட்டும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தவிர கூட்டணி சுக்குநூறாக உடைகிற காலம் 2026 என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், காலத்தின் கட்டாயம். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ, வெற்றி திருமகன் நீ என்று அம்மா அவர் பாடினார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், காலத்தை வென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிடக் கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.